செல்வராஜ் பி, அது உங்க பேர் தானுங்க? அட்வொகேட் பேர் வந்து லக்ஷ்மண நாராயணன். அப்படி யாருன்னா உங்களுக்கு தெரியுமா அட்வொகேட்? அந்த அட்வொகேட்டுக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஓகே. நேத்து வந்து உங்க பேர்ல போடப்பட்ட பெட்டிஷன்ல வழக்கே நடந்திருக்கு, வாதாடி இருக்கிறாங்க, வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றத்துல அப்படி ஒரு வழக்கு நடந்திருக்கு. ஓகே. அப்படி உங்களுக்கு அந்த வழக்கை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லியாது? சரி. அப்போ எப்படி அந்த பெட்டிஷன்ல நீங்க கையெழுத்து போட்டீங்க? கையெழுத்து பழைய முன்னாள் தலைவர் சொன்னாங்க. புரியல. முன்னாள் தலைவர் பெட்டிஷன் ஒரு கையெழுத்து போட சொன்னாங்க. என்ன முன்னாள் தலைவர்? முன்னாள் தலைவர் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன் என்ன தலைவர்? ஊராட்சி தலைவர். ஊராட்சி தலைவர் இருந்தாரு. ஓகே. அதனால அது கையெழுத்து போட சொன்னாங்க. ஓகே. பாலகிருஷ்ணன் என்ன கட்சியில இருக்காரு? ரெட்டல. அதிமுகங்களா? ரெட்டல வந்து ஓகே 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 இருக்கு அப்படிங்க. ஆனா கையெழுத்து போட சொன்னாங்க. நானும் அது என்னன்னு கையெழுத்து போட்டேன். போட்டு மாக்கி நைட்டு கொஞ்சம் தூக்கம் வரலைங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நம்ம என்னன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினாங்க? கையெழுத்து போட சொன்னாங்க. சரின்னு போட்டுங்க. நானும் ஏதான் போட்டேன். நைட்டு கொஞ்சம் ஒட்டா இருந்துச்சு, பதட்டமா இருந்துச்சு. என்னன்னு தெரியல, ஏதாச்சும் கொண்டு சும்மா செக்க வச்சுருமோ பதட்டம் வந்துருச்சு. பதட்டம் வந்தா காலங்காட்டு போன் பண்ணேன். நான் போன் பண்ணது. போன் பண்ணி இது மாதிரி இந்த இதை கொடுத்தீங்களா, கொடுத்துங்க, தேசிய விலங்கு திறன் விட்டுறாதீங்க, நானே மனைவி துக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னா. இல்லை, மாதிரி பையனுக்கு வேலை சமாசமா உங்களுக்கு அமௌண்ட் இதா இருக்குனால கொஞ்சம் பற்றாக்குறைக்கு நாங்க கேட்டு போராடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பையனா உங்களோட பையனுக்கா? என்னோட பையனுக்கு பெரிய வேலை, அரசு வேலை. நிவாரண பகனையும் அதிகமா தர்றதுக்காக இது ரெண்டுக்காக சொல்லி என்கிட்ட வாங்கினாங்க. ஆமாங்க, நானே ஒரு இருக்கேன், சொல்லி மாட்டா சொல்லாதீங்க அப்படின்னு காலையில போன் பண்ணேன். அது